ஹாய், ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு ராஜா, அவருக்கு வாரிசே இல்லை. யானை யாருக்கு மாலை போடுதோ அவங்க தான் அடுத்த வாரிசு. ஆனால் யார் வாரிசு அந்த ராஜாவா இளவரசனாக பதவி எடுத்துக்கிறாங்களோ அவங்க அடுத்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு அதுவான காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. இருட்டு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காட்டில் விட்டுருவாங்க. இதுதான் சேலஞ்சு. இதுக்கு ஒத்துக்கிட்டு யாருமே வரமாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் யானை மாலை போடுது, ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அவன் ஓடி போயிடுவான். இதில் ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த யானை மாலை போடுது. அவரும் அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு வர்றாரு. மந்திரி என்ன நினைக்கிறாரு, சரி இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் அவனை தண்டிச்சிருவோம், அதனால பரவாயில்ல, அதுக்கப்புறமா எவனும் வரப்போனோம், இவன் ஆண்டுட்டு போட்டோம் அப்படின்னு விடுறாங்க. மந்திரி நான் சொல்கிறாரு, நான் புனித பயணம்லாம் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ நாட்டை ஆண்டுக்கிட்டு நம்ம என்னன்றதை கடைசியில் பார்த்துக்கலாம். சரின்னு இவரும் போகிறாரு. 5 வருஷம் முடியுது. 5 வருஷம் முடிவில் மந்திரி வந்துடுறாரு. கரெக்டாக வந்துட்டு, இவனை கொண்டு போயிட்டு காட்டில் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு காடு. இந்த ராஜா பயப்படவே இல்லை, ஹாப்பியாக இருக்கிறாரு. இந்த மந்திரி யோசிக்கிறாரு, ஏன் இவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ட்டு. அடுத்த நாள் போகும்போது ராஜா சொல்கிறாரு, மந்திரி நான் அங்கே போயிடுவேன், ஆனால் என் கூட நீங்களும் என்ன பண்ணணும், வரணும், அந்த காடு எப்படி இருக்குன்றதை நீங்களும் பார்க்கணும், ஓகேவா போகலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் போகிறாங்க. ராஜ பரிவர்த்தனையோட இவரை கூப்பிட்டு போகிறாங்க, விட்டுட்டு வரலாம், இதோட கடைசி இல்லை, கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டுமே அப்படின்னு மந்திரியும் நினைக்கிறாரு. அங்கே போனால் அந்த காடே அந்த இடத்துல இல்லை. மந்திரி ஆச்சரியப்படுறாரு, இங்க இருந்த காடு எங்கடா அப்படின்னும் போது அந்த ராஜா சொல்றாரு, பா நீ ஃபர்ஸ்ட் வருஷம் விட்டுட்டு போன, நான் பார்த்தேன், நம்மள 5 வருஷம் கழிச்சு எங்கடா கொண்டு வந்து விட போறாங்கன்னு. அந்த இடத்துல பார்த்தா காடா இருந்துச்சு. முதல் வருஷம் ஆளுங்களை கூப்பிட்டு இந்த காட்டை எடுக்க சொன்னேன், எல்லாத்தையும் சீர் பண்ணோம். அடுத்த வருஷம் பில்டிங்ஸ்லாம் கட்டணும். அதுக்கு அடுத்த வருஷம் கல்டிவேஷன் ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்த வருஷம் தொழில்துறையெல்லாம் ஆரம்பிச்சோம். கடைசியில மக்கள் வாழ்றதுக்கான இடமா இதை மாத்தி இந்த 5 வருஷத்தை முடிச்சேன். இனி இது என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனா மீண்டும் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுவர் டோர் அட் ஒன்ஸ்ன்னுவாங்க. ஒரு தடவை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டோம், புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டோம், இருக்கிற வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு போனா போதும்னு இல்லாம எதிர்காலத்தை நோக்கி நம்மளுடைய பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளும் சிறந்த ஒரு இடத்துல இருக்கலாம். நமக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து இருக்கும். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். நன்றி.